என்னாலும் நன்னாளே. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அடிக்கடி நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வதிலே பல நூறு அர்த்தங்கள் இருக்கிறது. திருவள்ளுவர் கூட ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு என்று சொல்லுவார். ஒரு சொல்லை பயன்படுத்துகிற பொழுது அதிலே தான் நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. ஒரு யுத்தத்தையே உருவாக்கி விடலாமா ஒரு சொல்லை கொண்டு? அந்த சொல்லுக்கு வலிமை, அந்த வார்த்தைக்கு வலிமை கிடைக்கிறது. எனவே ஆதியிலே ஒரு வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்வார்கள். அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்வார்கள். எனவே வார்த்தை என்பது அடிக்கடி நாம் சொல்லுகிறோம், வார்த்தையை அளந்து பேசு என்று சொல்லுவோம். வார்த்தையை அளந்து பேசு, எல்லோரும் படி வைத்து கொண்டு அளக்க முடியும் அப்படின்னா என்ன பொருள்? வார்த்தையை நிதானமாக பேச வேண்டும். லியோ டால்ஸ்டாய் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ பெரிய மனிதர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வருகிற பொழுது அவரை மறித்து, ஒருவர் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கரங்களை நீட்டி நிற்கிறார். லியோ டால்ஸ்டாயினுடைய மனம் அப்படியே போல என்று உதிர்ந்து விட்டது. ஏனென்று சொன்னால் அவரும் அந்த நிலையிலே தான் இருக்கிறார். வறுமை. இவர் கேட்டுவிட்டார், நான் கேட்கவில்லை, அவ்வளவுதான் மனதுக்குள்ளே நினைக்கிறார். என்னிடத்தில் என்னை நீக்கி கை நீட்டுகிற இவருக்கு என்னால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்று மன சஞ்சலம் அடைந்து கொண்டு மெதுவாக குரல் தழுதழுக்க சொல்லுகிறார், சகோதரா, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே எதுவுமே இல்லை சகோதரா. ஒருவேளை என்னிடத்தில் இருந்திருந்தால் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்று சொன்னவுடன் கை நீட்டியவன் கண்களில் இருந்து பொல என்று கண்ணீர் வந்ததாம். டால்ஸ்டாய் பதறி போய் விட்டார். தம்பி, நான் என்ன சொல்லிவிட்டேன்? இல்லை ஐயா, இதுவரை நான் மற்றவர்களிடத்திலே கரம் நீட்டி கேட்கிற பொழுதெல்லாம் போய் தொலை, அங்கு போ, இங்கு போ என்று என்னை அவமானப்படுத்தியவர்கள் தான் அதிகம். ஆனால் நீங்கள் பாசத்தோடு சகோதரனே என்று சொன்னீர்கள், பார்த்தீர்களா? இனி இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். நீங்கள் கொடுக்கவில்லை என்று நான் ஒருபோதும் வருத்தப்பட போவது இல்லை. என்னையும் சக மனிதனாக பார்த்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கோடானு கோடி நன்றி. அதை சொல்வதற்குத்தான் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது என்று சொன்னார். ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை அவனை அப்படியே புல உதிர்த்து விடுகிறது. இதைத்தான் பெருமக்களே, நம்முடைய பெருமக்கள் செய்வது இல்லை. அன்பான வார்த்தை, ஒரு சகோதரனே என்று அழைப்பதிலே என்ன நமக்கு குறை இருக்கிறது? சக உதிரன் தான் சகோதரன். எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை, எல்லோரையும் சமமாக பார்த்து நடத்தக்கூடிய அந்த மரியாதை. வீட்டு வாசலிலே சுகாதார பணியாளர்கள் வந்து நின்று, அம்மா வீட்டில் இருக்கிற குப்பையை கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது, இருங்கள், இதோ ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி பக்கத்திலே வந்து, எத்தனை வீடுகள் போயிருக்கிறீர்கள், இதோ என்னுடைய குப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு டம்ளர் காஃபி போட்டு தருகிறேன், குடியுங்கள் என்று யாராவது நாம் சொல்லி இருக்கிறோமா? அவர்கள் குப்பைகளை கிளறி எடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் அன்பு வார்த்தைகளை உதிர்த்து ஒரு டம்ளர் காஃபி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் நம்மை அவர் எப்படி கவனித்துக் கொள்வார் தெரியுமா? நம் வீட்டு குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்திலே சேர்க்கிறார். ஆனால் அவரிடத்திலே நாம் ஒரு அன்பு வார்த்தையை நாம் சொல்லுகிறோமா? 10 முறை கத்த விட்டு தான் அந்த குப்பை தொட்டியை கொண்டு போய் கொடுக்கிறோம். என்ன அவசரம் உனக்கு என்று சில பேர் திட்டவும் செய்கிறார்கள். அவர்களும் பொறுமையாக அதை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு நல்ல வார்த்தைகளை உதிர்ப்பதற்கு நம்முடைய மனம் தயாராக இல்லை. எனவே மனத்தை சரி செய்யுங்கள். சக பணியாளர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள். சக வீட்டிற்கு வரக்கூடிய அத்தனை பேரையும் அன்பு கூர்ந்து அவர்களோடு பேசி பழகுங்களேன். அவர்கள் தங்கள் சொந்த வீடு போல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வார்கள். எனவே ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எனவே வார்த்தைகளை வகுடெடுத்து அதை சரியான நேரத்திலே சரியான விதத்தில் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். த ரைட் வேர்டு இன் த ரைட் ஆர்டர் என்று சொல்வார்கள். அப்படி சரியான வார்த்தைகளை உபயோகிக்கிற எந்நாளும் உங்களுக்கு நன்னாளாய் வாய்த்திருக்கும். நன்றி, வணக்கம்.